ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷனில் நேற்று ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரஜத் படிட்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டோட்டலி அவருடைய அந்த ஒரு இன்சைட்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஆக்ஷனில் வாங்கின அதிரடி ஹிட்டர்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் டிம் டேவிட், இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டீம் கண்டிப்பாக உண்மையாகவே நல்ல ஃபினிஷர்ஸ், ஹார்ட் ஹிட்டர்ஸ் அப்படின்னு வச்சு சிக்ஸர்ஸ் எல்லாம் அதிபயங்கரமாக அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது எங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா இருக்கிறாரு. ஸோ அவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் பார்த்தீங்கன்னா அதிக தூரம் சிக்ஸ் அடிக்கிறா, லாங்கஸ்ட் சிக்ஸஸ் அடிக்கிறா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிகே கிட்ட போயிட்டு சொல்லுவார். டிகே அப்ரூவ் பண்ணுவார். ஸோ பேட்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர், அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இது 1-on-1 மாதிரி தான் இருக்கும். ஜிதேஷ் சர்மா வர்சஸ் ரஜத் படிட்டர், அதிக தூரம் சிக்ஸ் அடிக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் தான் நேற்று நடந்தது. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 பேருமே வேற லெவலில் ஹார்டாக பேட்டிங் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக பார்த்தீங்கன்னா அதிரடியான ஷாட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஜிதேஷ் சர்மா ஆல்ரெடி ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷனில் தலைமை 50 அடிச்சிருப்பார். 27 பாலுக்கு 84 ரன் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸோ அந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ அவர் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு சோர்ஸ்லையும் ஆட் ஆகலை. ஸோ இந்த ஒரு ஹார்ட் சிக்ஸ் ஹிட்டிங் சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 2 பேருமே ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே 3 ஓவர் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது. இதில் ஜிதேஷ் சர்மா 10 சிக்ஸரும், ரஜத் படிட்டர் 8 சிக்ஸரும் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் ஜிதேஷ் சர்மா 4 தடவை பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மீட்டரில் சிக்ஸ் அடித்தார். ஸோ அவர் அடித்த அதிக தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 மீட்டர் சிக்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அடித்தது. ஸோ நம்மளுடைய ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் 110 மீட்டர் சிக்ஸ் அப்படிங்கிறது அவர் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா தான் வின் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் படிட்டர் பேசுவார். ஸோ ரிகார்டிங் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது டீம் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் 2025 ஸோ ஆர்சிபி அவங்களுடைய எல்லா ஹோல்ஸையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எங்களோட எல்லா ஹோல்ஸையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலி மிடில் ஆர்டராக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா மிடில் ஆர்டரில் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் டீமோட அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேருந்து பார்க்கும்போது மிடில் ஆர்டரில் பெரிய லெவலில் வீக்னஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எங்களோட ஐடியாவே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போது நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மிடில் ஆர்டருக்கான பிளானையும் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ஒரு ஹார்ட் சிக்ஸ் ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறதுல ஜிதேஷ் சர்மா வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு தரமான விஷயம். ஸோ கீப்பிங்கும் அவர் பண்ணி அந்த இடத்துல ஃபினிஷிங்கும் பண்ணுவார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் செஷன்ல பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாக்கு கீப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் ப்ராக்டிஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ டோட்டலி ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல ஒரு தரமான ஃபினிஷராக இருந்தார்னா ஆர்சிபிக்கு அது ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.